வணக்கம் மக்களே, நான் அமிர்தா சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். வாய்ஸ் ஆஃப் இந்தியா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுடைய இயக்கமாக இன்று வரை முழுமையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா மக்கள் அந்த 3 வேளை உணவருந்த வேண்டும், வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு, மக்களுக்குரிய வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று ஆரம்பித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக மக்களுக்குரிய நம்பிக்கையான கட்சியாக முழுமைப்படுத்தி அவருக்கடுத்து நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய எண்ணற்ற திட்டங்கள், மக்களுக்காகவே வாழ்ந்து சென்றவர்கள் நம்மளுடைய தலைவர்கள். நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா இறக்கும் பொழுது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அதிகபட்சமான கடன் 1.25 லட்சம் கோடி மட்டுமே. இன்றைக்கு 13.25 லட்சம் கோடி அதிகபட்சமான கடன் ஒவ்வொரு மக்களையுமே வரியாக துரத்தி கொண்டிருக்கிறது. ஆளுகின்ற அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும். செய்த அனைத்து ஊழல்களையுமே முழுமையாக விசாரித்து தக்க நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட வேண்டும் ஊழல்வாதிகளை. இன்றைக்கு சட்டமன்றத்தில் விமர்சையாக எழுந்து பேசுகின்ற அனைவருக்குமே ஒரு நல்ல பாடம் எடுக்க வேண்டும். மக்களுடைய வரி பணங்களை எடுத்து இவர்களுடைய குடும்ப ஆளுமையாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அனைத்துமே ஆளுகின்ற அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும். இன்றைக்கு மக்களுக்குரிய நலப்பணிகளை செய்து கொடுக்க அங்கு பணம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை மட்டுமே மக்களுக்கும் எந்த விதத்திலுமே கொண்டு வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு இவர்களுடைய ஊழல் மிகப்பெரிய வன்கொடுமை நடந்திருக்கிறது. அனைத்துமே கவனத்தில் எடுக்க வேண்டும். மின்சார வாரியத்துறையில் அந்த மின்காத்தாடியினுடைய ஊழல் 2.5 லட்சம் கோடி. குறிப்பாக அதானியினுடைய குடும்பம் முழுமையாக தமிழ்நாட்டையே இன்றைக்கு கைப்பற்றி ஒவ்வொரு இடத்திலுமே அந்த மின் காத்தாடி அதிகபட்சமாக பொருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் குடியிருப்பு இருக்கக்கூடிய இடத்தில் கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அனைத்து தொகுதியில் இருக்கின்ற எம்எல்ஏக்கள் மூலம் இது அனைத்துமே கண்காணித்து மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். சட்டமன்றத்தில் கைதியாக அமர்ந்திருக்கக்கூடியவர்களை கைது செய்யப்பட வேண்டும். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவியை சீரழித்த உதயநிதி கைது செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆட்சி அமைப்புமே மக்களுக்குரிய பாதுகாப்பை நிர்ணயம் செய்திருக்கிறது. ஆனால் கடந்த ஆட்சியில் ஒரு முறைகேடான ஒரு தப்பான எடுத்துக்காட்டான ஆட்சி அமைப்பு மட்டுமே நாம் பார்த்தோம். அனைத்துமே கவனத்தில் எடுத்து மக்களுக்குரிய மனசாட்சி உள்ள ஒரு நல்ல ஆட்சி அமைப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்வாழ்வு அளித்து அவர்களுக்கு உற்ற நண்பனாக இல்லாமல் மக்களுக்கு ஒரு மனசாட்சி உள்ள ஒரு நல்ல முதலமைச்சராக வர வேண்டும் எதிர்பார்த்து மக்களோடு அமர்ந்து எளிய மக்களாக நாங்களும் காத்திருக்கின்றோம். நன்றி மக்களே.